Hi guys, so இன்னைக்கு நம்ம lesson 4 of Photoshop tutorial session பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோன்னா லேயர்ஸ் பேனல் பற்றி பார்க்கலாம். ஸோ லேயர்ஸ் தான் ஃபோட்டோஷாப்போட ஒன் ஆஃப் த பேசிக் டூல் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டூல். ஸோ நீங்கள் ஃபோட்டோஷாப் லேர்ன் பண்ணணுன்னா லேயர்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ உங்களால் என்ன டிசைன் வேணால் ஈஸியாக பண்ண முடியும். ஸோ நீங்கள் இங்கே ஸ்க்ரீனில் இப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃபோட்டோஷாப் கேன்வாஸ் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் இந்த ஒயிட் ஏரியா ஸ்க்ரீனில் பார்க்குறது கேன்வாஸ். ஸோ இங்கே தான் நம்ம எல்லா டிசைன்ஸு ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணுவோம். ஸோ இதை மெயினாக க்ரியேட் பண்ணும்போது நம்ம எங்கே ப்ளேஸ் பண்ணுறோன்னா லேயர்ஸில் ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் ரைட் சைடில் இங்கே பாருங்கள் லேயர்ஸ் பேனல் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இதுதான் லேயர்ஸ் பேனல். நான் வந்து இந்த லேயர்ஸ் பேனலில் அன்டாக் பண்ணி ஸ்க்ரீன் சென்டரில் வைக்கிறேன். ஸோ நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் லேயர்ஸ் பேனல். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும்னு எல்லாம் நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஒரு நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒயிட் பேக்ரவுண்டோட கேன்வாஸ் ஓப்பன் ஆகும். ஸோ நம்ம வந்து இங்கே க்ரியேட் பண்ணலாம். மார்க்கி டூல் எடுத்து செலெக்ஷன் பண்ணுறேன். ஒரு ப்ளூ கலர்ஸ் க்ரியேட் பண்ணிட்டேன். பெயிண்ட் ப்ரஷில் போட்டேன், டீசெலக்ட் பண்ணியாச்சு. ஸோ இன்னொரு ஷேப் க்ரியேட் பண்ணுறேன். க்ரீன் கலர் செலக்ட் பண்ணுறேன். பெயிண்ட் ப்ரஷ் ஆர் ஆல்ட் டிலீட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆயிரும். க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போது பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரிவ்யூ பார்க்கலாம். லேயர்ஸில் உங்களுக்கு தெரியுது, நம்ம ட்ரா பண்ண அந்த ஆப்ஜெக்ட் தெரியுது. ஸோ இங்கே இருக்குது. நான் இப்போது மூவ் டூல் செலக்ட் பண்ணிக்கிறேன். டாப்பில் மூவ் டூல் நீங்கள் வச்சு நீங்கள் க்ரியேட் பண்ணுற ஆப்ஜெக்ட் எங்கே வேணால் மூவ் பண்ணலாம். ஸோ இங்கே நான் மூவ் பண்ணி பார்க்குறேன். உங்களுக்கு வந்து ஒரு எரர் காமிக்குது. could not use the move tool, the layer is locked. லேயர் லாக்டாக இருக்குன்னு சொல்லுது. நம்ம லேயர் அன்லாக் பண்ணிடலாம். இதை வந்து நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நியூ லேயர் கேட்கும். ஓகே கொடுத்துடலாம். ஸோ நீங்கள் எந்த ஃபைல் க்ரியேட் பண்ணும்போதும் உங்களுக்கு பேசிக்காக பேக்ரவுண்டுன்னு ஒரு லேயர் க்ரியேட் ஆகிரும் ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக. ஸோ அன்லாக் பண்ணுறோம். ஸோ நம்ம மூவ் பண்ணுறேன். இப்போ மூவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ரெண்டு ஆப்ஜெக்ட்டும் சேர்ந்து மூவ் ஆகுது. ஸோ ஏன் அப்படி மூவ் ஆகுது, அப்படி நம்ம க்ரியேட் பண்ணால் என்ன இஷ்யூஸ் வரும், நம்ம ஒவ்வொரு பாக்ஸும் ஒவ்வொரு லேயரில் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த ஒயிட் லேயர் மட்டும் தான் இருந்துச்சு. நம்ம ரெண்டு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி ஃபில் பண்ணோம். அது அந்த ஒரே லேயரில் ஃபில் ஆயிடுச்சு. ஸோ நம்ம மல்டிபிள் லேயர்ஸ் க்ரியேட் பண்ணால் தான் நம்ம ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் ஒவ்வொரு லேயரில் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ அது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு லேயர் வந்து நீங்கள் எப்படி ஒரு சாம்பிளுக்கு எடுத்துக்கலாம்னா, நீங்கள் வந்து ஒரு சூட் கேஸில் நீங்கள் கிளாத்ஸ் அடுக்கிற மாதிரின்னு வச்சுக்கலாம். துணி அடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப்டர் அதர் நம்ம அடுப்போம். ஸோ அந்த மாதிரி தான் லேயர்ஸும். ஸோ இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் இங்கே வந்து ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ நம்ம இந்த லேயரை வந்து ஹைட் பண்ணிக்கலாம். இந்த ஐகான் டேப் பண்ணிங்கன்னா ஹைட் ஆயிரும். நியூ லேயர் வந்து கீழே இந்த பட்டன் வச்சு க்ரியேட் நியூ லேயர் பண்ணியிருக்கேன். இங்கே லேயர் 1 வருது. இங்கே நம்ம ஒரு ஆர்ட் ஒர்க் க்ரியேட் பண்ணி பார்க்கலாம். நான் ஸ்கைன்னு வைக்கிறேன். ஸ்கைக்கு ஒரு ப்ளூ கலர் அப்ளை பண்ணலாம். பெயிண்ட் பக்கெட் டூல் இருக்கிறோம். ஆல்ட் டிலீட் பண்ணிங்கனாலும் வந்துடும். அப்ளை பண்ணிட்டேன். இன்னொரு லேயர் போகிறோம். மவுண்டன் க்ரியேட் பண்ணலாம். மவுண்டன் வந்து பென் டூல் எடுத்துக்கிறேன். பென் டூல் எடுத்துகிட்டு ஒரு மவுண்டன் மாதிரி க்ரியேட் பண்ணலாம். கண்ட்ரோல் என்டர் ப்ரெஸ் பண்ணோன்னா செலெக்ஷன் ஆகிரும். நான் ஒரு க்ரீன் கலர் ஃபில் பண்ணுறேன். ஓகே, மவுண்டன் மாதிரி க்ரியேட் பண்ணிட்டோம்.
இப்போ ஒரு நியூ லேயர், நீங்கள் ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டும் ஒவ்வொரு நியூ லேயரில் க்ரியேட் பண்ணணும். ஸோ நான் நெக்ஸ்ட் சன் மாதிரி க்ரியேட் பண்ண போகிறேன். சன்னு வச்சுக்கலாம். இங்கே போய்ட்டு மார்க்யூ டூலில் எலிப்டிக்கல் சர்க்கிள் மார்க்யூ டூல் எடுத்துட்டேன். கீபோர்டில் ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நான் ட்ராப் பண்ணுறேன். இங்கே வந்துடுச்சு. சன்னுக்கு ஒரு ஆரஞ்சு கலர் வைக்கலாம். ஓகே, சன்னுக்கு ஒரு எஃபெக்ட் கொடுக்கலாம். ஸோ இந்த எஃபெக்ட்ஸ்லாம் உங்களுக்கு டீட்டெயிலாக நான் சொல்லித்தருவேன். ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு என்ன பண்ணலாம். ஸோ இப்படி எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லேயருக்கு மேலே ஸ்டாக் ஆகிருக்கும். இப்போ எப்படி நீங்கள் வந்து ஒரு ப்ரீஃப் கேஸ் சூட் கேஸ்க்குள்ளே ட்ரெஸ் வைக்கிறீங்களோ அந்த மாதிரி ஒவ்வொரு லேயருக்கு மேலே ஸ்டாக் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் இது எங்கே வேணால் மூவ் பண்ணலாம் ஒவ்வொரு லேயரிங். ஓகே, ஸோ இது எப்படி இன்னும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம முதல்ல ஸ்கை க்ரியேட் பண்ணோம். அது வந்து லேயர் 1ல் இருக்குது. அதுக்கு மேலே லேயர் 2, அதுக்கு மேலே லேயர் 3. ஸோ அந்த மாதிரி ஒரு லேயருக்கு மேலே லேயராக க்ரியேட் ஆகும். நீங்கள் என்ன ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணாலும் நீங்கள் ஒரு புது லேயர் க்ரியேட் பண்ணிவிட்டு பண்ணணும். நீங்கள் வேணும்னா இந்த லேயரை வந்து நீங்கள் மவுண்டனுக்கு கீழே கூட மூவ் பண்ணிக்கலாம். லேயர் கீழே மேலே மூவ் பண்ணிக்கலாம். இப்போ லேயரை வந்து நான் சன் லேயரை மவுண்டன் கீழே மூவ் பண்ணிட்டேன். இப்போ கிளிக் பண்ணி மூவ் பண்ணால் மவுண்டனுக்கு பின்னாடி ஹைட் ஆகிற மாதிரி கூட காமிக்கலாம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி லேயர்ஸ் வந்து மல்டிபிள் லேயர்ஸ் க்ரியேட் பண்ணலாம். எவ்வளோ லேயர்ஸ் வேணால் க்ரியேட் பண்ணலாம். நீங்கள் எது கீழே வேணால் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இதுதான் லேயர்ஸோட பேசிக்ஸ். நீங்கள் ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது ஒரு லேயர் க்ரியேட் பண்ணிட்டு அதில் நீங்கள் அந்த ஆப்ஜெக்டை வரைங்க. இப்போ சாம்பிள் நம்ம ஒரு டெக்ஸ்ட் க்ரியேட் பண்ணாலும் நான் டைப் பண்ணுறேன். ஒரு டெக்ஸ்ட் சும்மா சாம்பிளாக கொடுக்குறோம். டெக்ஸ்ட் கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னா அது ஒரு செப்பரேட் லேயராக இங்கே க்ரியேட் ஆயிடுச்சு மேலே. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் லேயர்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணிகிட்டே போகலாம். ஓகே, இப்போ நீங்கள் லேயர்ஸ் பேசிக்ஸ் பார்த்துட்டீங்க. நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள், எப்படி உங்களுக்கு வருதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம லேயர்ஸ் பேனலில் வேறு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த கீழே இருக்கிற ஆப்ஷன். இது வந்து லிங்கிங் ஆப்ஷன் சொல்லுவாங்க. ஸோ இது எப்போ ஒர்க் ஆகும்னா லிங்க் லேயர்ஸ் மல்டிபிள் லேயர்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணால் தான் இந்த ஆப்ஷன் வந்து விசிபிள் ஆகும். இந்த லேயர் இந்த ஆப்ஷன் எதுக்குன்னா நீங்கள் ஒரு ஆப்ஜெக்டை மூவ் பண்ணுறீங்க, அப்போ வந்து மித்த ஆப்ஜெக்ட்டும் அதோட சேர்ந்து மூவ் ஆகணும், பிரிஞ்சு போகக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். இப்போ நான் மவுண்டன் செலக்ட் பண்ணிட்டேன். கீபோர்டில் ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிட்டு சன் செலக்ட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ எனேபிள் ஆயிடுச்சு. இதை லிங்க் பண்ணிட்டேன். இப்போ லிங்க் பண்ணோன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 லிங்க் ஐக்கான் கிடைக்கும். இப்போ நான் வந்து சன்னை செலக்ட் பண்ணி மூவ் பண்ணேன்னா இந்த மவுண்டன் சேர்ந்து மூவ் ஆகுது. ஆர் இந்த மவுண்டன் இமேஜை நான் வந்து கீழே மேலே மூவ் பண்ணாலும் சன் சேர்ந்து மூவ் ஆகும். ஸோ உங்களுக்கு இப்போ ஒரு செட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் பண்ணிட்டீங்க. அதை வந்து நீங்கள் நிறைய இடத்துல மூவ் பண்ணணும், காப்பி பண்ணி வைக்கணும். இன்னும் லிங்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது லிங்கிங் ஆப்ஷன். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஆட் லேயர் ஸ்டைல். இது ஒரு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் ஃபீச்சர் லேயர்ஸ் பேனலுக்கும் ஃபோட்டோஷாப்புக்கும். ஏன்னா இதை வச்சு நீங்கள் நிறையா நல்லா க்ரியேட்டிவான எஃபெக்ட்ஸ் கொண்டு வரலாம். ஸோ என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த மவுண்டன் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஆட் லேயர் ஸ்டைலை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து பிளெண்டிங் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ நீங்கள் பிளெண்டிங் ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு லேயர் ஸ்டைல் விண்டோ ஓப்பன் ஆகும். இதை நீங்கள் இந்த மவுண்டன் லேயரை மேலே டபுள் கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு அந்த ஆப்ஷன் லேயர் ஸ்டைல் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் 2 விதமாக போகலாம். ஒன்று கீழே இருந்த எஃபெக்ட்ஸ்லேருந்து போகலாம், ஆர் டபுள் கிளிக் பண்ணி போகலாம். ஸோ நம்ம இப்படி போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஆப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் என்ன எஃபெக்ட் கொடுக்கலான்ட்டு பிவில் அண்ட் எம்பாஸ், ஆப்ஜெக்ட் ஒரு ஸ்ட்ரோக் கொடுக்கலாம், ஆப்ஜெக்ட் சுற்றி இல்லை ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே இன்னர் ஷேடோ, ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே ஷேடோஸ் ஃபார்ம் ஆகிற மாதிரி கொடுக்கலாம். ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே க்ளோ, கலர் ஓவர்லே, அவுட்டர் க்ளோ, ட்ராப் ஷேடோ, நிறைய எஃபெக்ட்ஸ் கொடுக்கலாம் ஆப்ஜெக்ட்டுக்கு.
அது நம்ம எப்படின்னு பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா லேயர் மாஸ்க். இது நம்ம செப்பரேட் ஒரு வீடியோவே பண்ணியிருக்கோம், அது உங்களுக்கு காமிக்கிறேன். லேயர் மாஸ்க்னு ஒரு பர்டிகுலர் செக்ஷன் மட்டும் நீங்கள் வந்து விசிபிளாக இருக்கணும், மித்தது ஹைட் ஆகணும்னு நினச்சிங்கன்னா லேயர் மாஸ்க் கொடுக்கலாம். ஸோ அதுதான் இந்த எஃபெக்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர். நீங்கள் இந்த ஒரு லேயர் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு நீங்கள் இந்த இதில் மல்டிபிள் எஃபெக்ட்ஸ் கொடுத்தோம். இந்த லேயரை வந்து பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணலாம், லெவல்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ இதுவும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இது ஒரு சாம்பிள் பார்க்குறதுனா காமிக்கிறேன். உங்களுக்கு இந்த மவுண்டன் செலக்ட் பண்ணியிருக்கோம், பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட் செலக்ட் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா உங்களுக்கு லேயர்ஸ் மேலேயே உங்களுக்கு இந்த இன்னொரு லேயர் ஃபார்ம் ஆயிரும் பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட்னு. இப்போது நான் இங்கே பார்த்திங்கன்னா பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணேன்னா உங்களுக்கு தெரியும் ஃபுல் பிரைட்னஸும் இன்க்ரீஸ் ஆகுது. கான்ட்ராஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணோன்னா அந்த லேயரோட கான்ட்ராஸ்ட்டும் ஃபுல்லாக உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது, டார்க் ஆகுது. பிரைட்னஸ் கம்மி பண்ணால் ஃபுல்லாக டார்க் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு லேயருக்கும் நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் கொடுத்துக்கலாம். பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட், லெவல்ஸ், பிளாக் அண்ட் ஒயிட் நம்ம எல்லாமே டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இது வந்து இந்த லேயருக்கு மட்டும் உங்களுக்கு அப்ளை ஆகணுன்னா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, கீபோர்டில் ப்ரெஸ் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணாதீங்க. அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஐகான் சேஞ்ச் ஆகும், கீழே ஏரோ. ஸோ உங்களுக்கு மவுண்டன் லேயருக்கு மட்டும்தான் அது அஃபெக்ட் ஆகணுன்னா கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அது கொஞ்சம் உள்ளே போய் மவுண்டன் லேயரோட லிங்க் ஆகிரும். ஸோ இங்கே நீங்கள் போய் இந்த ஒயிட் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா திருப்பி உங்களுக்கு இது ஓப்பன் ஆகும். ஸோ இந்த எஃபெக்ட் லேயர் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட் எஃபெக்ட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் வரும். ஸோ இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெறும் அந்த ஆப்ஜெக்ட் மட்டுமே அஃபெக்ட் ஆகும். நீங்கள் பிரைட்னஸ் டிக்ரீஸ் பண்ணிங்கன்னா ஆர் கான்ட்ராஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா இது வந்து மித்த லேயர்ஸ்க்கு அஃபெக்ட் ஆகாது. ஓகே, ஸோ இது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர்ஸ். ஸோ இதில் நிறையா எஃபெக்ட்ஸ் கொண்டு வரலாம். இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இன்னொரு வீடியோலையும் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா கிரியேட் அ நியூ குரூப், ஃபோல்டர் குரூப் எப்படின்னா நீங்கள் வந்து பெரிய டிசைன்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ் க்ரியேட் ஆகிரும். ஸோ நீங்கள் வந்து ஒரு செட் ஆஃப் லேயர்ஸை ஒரு பர்டிகுலர் ஃபோல்டரில் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த யூஸ் ஆகும். இப்போ நான் காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம மவுண்டன், சன், ஸ்கை இந்த 3 லேயரை ஒரு ஃபோல்டரில் நம்ம வைக்கணும்னு நினச்சோன்னா 3 செலக்ட் பண்ணிட்டு, நான் எப்படி செலக்ட் பண்ணுறேன்னா கீபோர்டில் ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிட்டு ஒவ்வொரு லேயராக செலக்ட் பண்ணால் 3 செலக்ட் ஆகிரும். செலக்ட் ஆச்சுன்னா அப்படி ஹைலைட்டடாக உங்களுக்கு தெரியும். நான் இந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணுறேன். ஓகே, ஃபோல்டர் கிளிக் பண்ணிட்டா உங்களுக்கு மேலே ஃபோல்டர் க்ரியேட் ஆகிரும். ஸோ நான் இப்போ என்ன போகிறேன்னா இந்த 3 லேயர் செலக்ட் பண்ணிவிட்டு மூவ் பண்ணி இந்த குரூப் 1 ஃபோல்டருக்குள்ளே போட போகிறேன். போட்டோன்னா இந்த ஃபோல்டருக்குள்ளே இந்த 3 லேயர் வந்துருச்சு. இதுக்கு வந்து ஆப்ஜெக்ட்ஸ்னு பேர் வச்சுக்கலாம். ஸோ இந்த ஏரோ கிளிக் பண்ணிங்கன்னா க்ளோஸ் ஆகிரும். ஸோ இதுக்கு நீங்கள் நல்லா ஆர்கனைஸ் பண்ணி கரெக்டாக லேயர்ஸ் வைக்கணும்னா இந்த ஃபோல்டர் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா அந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்க எல்லா 3 ஆப்ஜெக்ட்டும் சேர்ந்து மூவ் ஆகும். ஸோ இது மல்டிபிள் ஒரு பெரிய டிசைன் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஃபோல்டருக்கு நம்ம நிறைய எஃபெக்ட்ஸ் அப்ளை பண்ணலாம். அதை நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்ப்போம் செப்பரேட் வீடியோவில். ஸோ இது வந்து ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறது. ஸோ நீங்கள் பார்த்துருக்கலாம், இந்த ஃபோல்டர் க்ரியேட் பண்ணும்போது இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் தனியாக வந்துருச்சு. கரெக்ட், நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை செலக்ட் பண்ணி ஃபோல்டரில் வைக்க முடியாது. ஸோ திருப்பி நம்ம வந்து அந்த மவுண்டன் லேயருக்கு மேலே வச்சு ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி லிங்க் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் ஃபோல்டர் ஆப்ஷன். நெக்ஸ்ட் உங்களுக்கு தெரியும் கிரியேட் அ நியூ லேயர். லாஸ்ட் delete ஆப்ஷன். இப்போ இந்த ஆப்ஜெக்டை, இந்த லேயரை delete பண்ணணும், டெக்ஸ்ட்டை delete பண்ணணும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் delete கொடுத்தீங்கன்னா அது கன்ஃபர்மேஷன் கேட்கும். delete பண்ண வேண்டாமான்னு delete கொடுத்துக்கலாம், வேணால் கொடுத்துக்கலாம், இல்லை வேண்டாம். அதே மாதிரி ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருந்தீங்கனாலும் அதையும் செலக்ட் பண்ணிவிட்டு delete கொடுத்தீங்கன்னா கேட்கும். நீங்கள் அந்த ஃபோல்டரில் இருக்கிற கண்டென்ட்ஸும் சேர்ந்து delete பண்ணுமா, இல்லாட்டி அந்த குரூப் ஃபோல்டர் மட்டும் delete பண்ணுமான்னு கேட்கும். நீங்கள் ஃபோல்டர் மட்டும் delete பண்ணிங்கன்னா உள்ளே வச்சுருக்க எல்லா ஆப்ஜெக்ட்டும் வெளியில் வந்துடும். ஓகே, ஸோ நம்ம மேஜராக என்னென்ன ஆப்ஷன்ஸ் கீழே இருக்கிற ஆப்ஷன்ஸ் பார்த்தோம்.
உங்களுக்கு இந்த ஒப்பாசிட்டினா என்ன, ஃபில்னா என்னன்னு நம்ம சொல்லிடலாம். இப்போ நம்ம இந்த மவுண்டன் லேயர் செலக்ட் பண்ணுறோம். ஸோ ஒப்பாசிட்டின்றது எந்த அளவுக்கு இந்த ஸ்க்ரீனில் விசிபிளாக இருக்கணுன்ட்டு தான். இப்போ 100 இருக்கனால உங்களுக்கு இந்த மவுண்டன் லேயர் ஃபுல்லாக தெரியுது. இப்போ நான் இதை வந்து 0 பண்ணிட்டேன்னா டோட்டலாக ஆப்ஜெக்ட் ஹைட் ஆயிரும். இந்த ஆப்ஜெக்ட் இங்கே தான் இருக்குது, பட் நம்ம ஒப்பாசிட்டி 0 பண்ணனால நம்மளுக்கு விசிபிலிட்டி இல்லை. ஸோ நீங்கள் ஒரு 50 வச்சிங்கன்னா பாதி விசிபிளாக இருக்கும். ஸோ பின்னாடி இருக்க ஆப்ஜெக்ட் உங்களுக்கு தெரியும். 50% ஒரு கிளாஸ் மாதிரி பாதி விசிபிளாக இருக்கும், பின்னாடி தெரியும். ஸோ இது நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இது நீங்கள் மேலே வச்சிங்கனாலும் உங்களுக்கு ஒரு 2 ஏரோ மாதிரி தெரியும். ஒரு ஹேண்ட் வித் 2 ஏரோஸ். நீங்கள் லெஃப்ட்டில் போனீங்கன்னா அது கம்மி பண்ணும், ரைட்டில் மூவ் பண்ணிங்கன்னா அது ஃபுல் 100% கொண்டு வரும். இது வந்து நார்மல் ஃபோட்டோஷாப் பிஹேவியர். நீங்கள் இது எந்த ஆப்ஜெக்ட் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபில்லும் அப்படி தான். இப்போ ஃபில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லேயருக்கு வந்து நம்ம இங்கே க்ரீன் கலர் செலக்ட் பண்ணி இங்கே நம்ம வந்து ஃபில் பண்ணோம். ஸோ அந்த ஃபில்லை வந்து 0 பண்ணிக்கலாம். சப்போஸ் இதுக்கு நீங்கள் ஒரு பார்டர் கொடுத்துருக்கீங்க, நான் சாம்பிள் காமிக்கிறேன். லேயர் ஸ்டைல் போயிட்டு ஒரு ஸ்ட்ரோக் கொடுக்குறேன். ஸ்ட்ரோக் வந்து ஒரு கலரில் கொடுக்கலாம், பெருசாகவே கொடுக்கலாம், கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் இந்த லேயர் செலக்ட் பண்ணிட்டீங்க, லேயருக்கு ஒரு ஸ்ட்ரோக் எஃபெக்ட் கொடுத்துருக்கீங்க. ஃபில்லை ரெடியூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஃபில்லு மட்டும்தான் போகும். ஸோ மித்த லேயர் மித்த எஃபெக்ட் இருக்கணும், அந்த ஃபில் மட்டும் தெரியக்கூடாதுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதுக்கு மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு இங்கே பிளெண்டிங் ஆப்ஷன்ஸ் இருக்கும், பிளெண்டிங் மோட்னு இருக்கும். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்படி யூஸ் பண்ணலான்னா, இப்போ 2 லேயர் இருக்குது. இந்த லேயருக்கு கீழே நிறைய லேயர்ஸ் இருக்குது. ஸோ இந்த லேயர் இந்த கீழே இருக்க லேயர்ஸோட எப்படி பிளெண்ட் ஆகணும், மிக்ஸ் ஆகி எந்த மாதிரி விசிபிளாக இருக்கணுன்றதை நீங்கள் மாற்றுறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். நான் சாம்பிளுக்கு மல்டிப்ளை கொடுக்குறேன். மல்டிப்ளை கொடுத்தவங்களுக்கு தெரியுது இந்த லேயரும் பேக்ரவுண்ட் லேயரும் பிளெண்ட் ஆகிருக்கு. ஸோ மல்டிப்ளை ப்ராப்பர்ட்டிஸ் செட் ஆகி அது பிளெண்ட் ஆகிருக்கு. அது மாதிரி நீங்கள் ஓனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். கலர் பர்ன் அது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இருக்குது. ஸோ செலக்ட் பண்ணிட்டு கீபோர்டில் டாப் அண்ட் பாட்டம் கீ ப்ரெஸ் பண்ணால் நீங்கள் இங்கே பார்க்கலாம் ஒவ்வொரு பிளெண்டிங் மோட சேஞ்ச் ஆகும். ஒவ்வொன்றும் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது எங்கெங்கே யூஸ் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இமேஜஸ் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணும்போதெல்லாம் ரொம்ப அழகான ரிசல்ட்ஸ் கொண்டு வரும். 2 இமேஜை பிளெண்ட் பண்ணும்போது அது நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இது நீங்கள் பார்த்துருக்கிறது தான் பேசிக்கான லேயர் பேனல்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் யூசேஜ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபில்டர் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே வந்து நீங்கள் டெக்ஸ்ட் லேயர் மட்டும்தான் இங்கே உங்களுக்கு விசிபிளாக இருக்கணும், மித்ததெல்லாம் ஹைட் ஆகணும்னா டெக்ஸ்ட் லேயர் கிளிக் பண்ணிங்கன்னா டெக்ஸ்ட் லேயர் மட்டும் விசிபிளாக இருக்கும், மித்தெல்லாம் ஹைட் ஆயிரும். பட் அது இது அன்செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே விசிபிள் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம மேஜராக யூஸ் பண்ண மாட்டோம், வேணும்னா நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ இதுதான் லேயர்ஸ் பேனலோட பேசிக்கான யூசேஜ் அண்ட் யூஸிங் மெத்தடாலஜி. நீங்கள் அதை யூஸ் பண்ணி லேயர்ஸ் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி பாருங்கள், லேயர்ஸில் மூவ் பண்ணி பாருங்கள், எஃபெக்ட்ஸ் கொடுத்து பாருங்கள். டவுட்ஸ் வந்துச்சுன்னா எங்களுக்கு கமெண்ட்டில் போடுங்க. ஸோ நம்ம டீட்டெயில்டாக ஒவ்வொரு ஆப்ஷன்ஸ்லாம் எப்படி யூஸ் ஆகுது நம்ம செப்பரேட் ஒவ்வொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதை ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் சாம்பிள் க்ரியேட் பண்ணிட்டு எனக்கு எதாவதுனா பிங்க் பண்ணுங்கள். ஓகே. ஹாப்பி டிசைனிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.